Taste the Daily. பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவம் விடிய விடிய நடத்திய அதிரடி தாக்குதலால் அந்நாடே கதிகலங்கி போயுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய அப்பாவி மக்களை குறிவைத்து தனது தாக்குதலை தொடர்ந்து தொடங்கி நடத்தி வருகிறது. இரவு முழுவதுமாக மிக மலிவான ஏவுகணைகளை வைத்து இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்மு, தோட்டா, சம்பா, ஹக்னூர், பூஞ்ச், பதான்கோட், அதே போன்று குருதாஸ்பூர், ஜோத்பூர், ஜெய்சால்மர், பார்மர் போன்ற மாவட்டங்களில் முழுமையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அமாசை போல இவர்களுடைய தாக்குதல் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. மலிவான குண்டுகளை அந்த ட்ரோன் மூலமாகவும் அதே போன்று ஏவுகணைகள் மூலமாகவும் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் மூலமாகவும் இரவு முழுவதும் வானில் மிகப்பெரிய ஒரு இந்த குண்டுகளை வீசி மிகப்பெரிய ஒரு போரை மீண்டும் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தொடுத்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து வான் எல்லையில் இருக்கக்கூடிய நமது வான் பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவர்கள், அதே போன்று நம்முடைய தரைப்படையைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று நம்முடைய கடற்படையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறார்கள். முப்படையினுடைய தளபதி குறிப்பாக அனில் சௌஹான், அதே போன்று பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சியார்கோட் பகுதியில் இந்தியா எதிர் தாக்குதலை நடத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி, கடற்படை தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் தினேஷ் திரிபாதி மற்றும் விமானப்படையினுடைய தளபதி ஏபி சிங் ஆகியோருடன் இரவு முழுவதும் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கிடையான IPL கிரிக்கெட் போட்டி அந்த போர் பதட்டம் காரணமாக நிறுத்தப்பட்டு அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக உடனடியாக அந்த வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இரவு முழுவதுமே நாம் பார்க்கிற பொழுது போரினுடைய உச்சம் அந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறல் அப்பாவி மக்களை குறிவைத்து குறிப்பாக காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறது. குஜராத்தினுடைய சில பகுதிகளிலும் இரவு முழுவதும் மலிவான ஒரு குண்டுகளை ஏவுகணைகளை பாகிஸ்தானுடைய ராணுவம் தொடர்ந்து தாக்குதலை முன்வைத்திருக்கு. குறிப்பாக நம்முடைய வான் எல்லையிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் வானிலே வரக்கூடிய பாகிஸ்தானுடைய 4 விமானங்கள் இரவு முழுவதும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான ஒரு பதட்டமான சூழ்நிலையை பாகிஸ்தான் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியா இனிமேலும் பார்த்து கொண்டிருக்காது என்று விக்ராந்த் போன்ற நம்முடைய கடற்படையைச் சேர்ந்த கப்பல்கள் கராச்சியில் இரவு தாக்க தொடங்கியது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி வானிலே அமாஸ் என்கிற அமைப்பை போல, குறிப்பாக இஸ்ரேலில் நடைபெற்ற போரிலே தாக்குதல் நடத்தியது போல இங்கேயும் இவர்கள் ஒரு மலிவான ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்று பாகிஸ்தானுடைய ராணுவம் மிக கேவலமான ஒரு நிலையை இரவு முழுவதும் செய்திருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் வீசி தாக்குதல் நடத்திவிடலாம் என்கிற ஒரு தவறான கணக்கை போட்டிருக்கிறார்கள். இந்தியா இதற்கெல்லாம் சளைத்த நாடு அல்ல என்பதை இரவு முழுவதும் விடிய விடிய தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரங்களிலே வானிலே வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை ஆங்காங்கே கண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய போர் விமானங்களாக இருக்கக்கூடிய அந்த F-16 அதே போல F-17 போன்ற போர் விமானங்கள் எல்லாம் இரவு முழுவதும் 4 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வானிலே அது பறந்து வருகிற பொழுதே அதனை நுணுக்கமாக கவனித்திருக்கக்கூடிய நம்முடைய S-400 என்று சொல்லக்கூடிய ஆகாஷ் போன்ற போர் விமானங்கள் தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்து அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கே அழிக்கப்பட்டிருப்பதையும் வானிலேயே அழிக்கப்பட்டிருப்பதையும் அதற்கான துல்லியமான வீடியோக்களையும் நம்முடைய பாதுகாப்புத்துறை சார்பிலே அடிக்கடி அந்த வீடியோக்களை பதிவிட்டு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இரவு முழுவதுமே ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பதற்றத்தோடும் அச்சத்தோடும் ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய நிலையை இந்த பாகிஸ்தானுடைய அரசு செய்திருக்கிறது. ஆனால் இந்திய படைகள் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரியுடைய வீட்டினருகே ஒரு ட்ரோன் குண்டை வீசி மிகப்பெரிய அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று ராஜஸ்தானுடைய பெரிய நகரங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களிலே நம்முடைய இந்திய ராணுவத்தினுடைய ட்ரோன்களும் அதே போன்று ரேடார்கள் மூலமாகவும் அதே போன்று தாக்குதலை தொடர்ந்து நடத்தி இருக்கிறது. நம்முடைய முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் குறிப்பாக வான்படையாகட்டும், தரைவழியாக இருக்கட்டும், கடல் மார்க்கமாக இருக்கட்டும் 3 மார்க்கங்களிலும் மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து துல்லியமாக இனிமேலும் பொறுக்க முடியாது என்பதைத்தான் நம்முடைய அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பாகிஸ்தானுடைய ராணுவ படைகள்
எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் எல்லையோரம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் தேவையான உணவுப் பொருட்களை வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டது. இரவு கூட பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் தொடர் அட்டூழியம் காரணமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்திலே ஜெய்ப்பூர் விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. அதை ராணுவம் தரப்பில் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்ராவிலே அமைந்திருக்கக்கூடிய தாஜ்மஹால், அதே போன்று இந்தியா கேட் போன்ற டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளுக்கு பாதுகாப்பு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு டெல்லி கேட் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இரவிலே வந்த மக்களை அந்த பகுதியிலே இருந்து உடனடியாக வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையிலே டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லை பாதுகாப்பிலே பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் போன்ற பல்வேறு இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து முப்படை தளபதிகளும் உயர் அதிகாரிகளோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல், மத்திய பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இரவு முழுவதுமே உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஜம்முவிலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தப்படுவது காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு காரணங்களுக்காக பஞ்சாப் டெல்லியிலான IPL போட்டி ரத்து செய்யப்பட்டது. முன்னதாக அந்த பகுதியிலே முழுவதுமாக மின்சாரம் தடை செய்யப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு, குறிப்பாக கிரிக்கெட் வீரர்கள் போன்றவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாகவே இந்த போர் பட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. ஆனால் நம்முடைய பாதுகாப்புத்துறையினுடைய வெளியுறவுத்துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் தொலைபேசியில் இருக்கக்கூடிய அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியா போன்றவர்களுக்கு பல்வேறு தகவலை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். நாங்கள் தாக்குதலை நடத்தவில்லை, ஆனால் பாகிஸ்தான் தேவையில்லாமல் அப்பாவி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே தங்களுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் விமானங்களையும் பறக்கவிட்டு நாசக்கார வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. அதே போன்று பாகிஸ்தானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கியது. இரவு முழுவதுமே வெடி சத்தங்களாகும், வானில் மிகப்பெரிய வண்ண விளக்குகள் எரிவது போல வெடிகுண்டு மழைகளாகவே இரவு முழுவதும் இருந்தது. பாகிஸ்தான் நடத்திய அனைத்து தாக்குதலையும் இந்தியா தொடர்ந்து முறியடித்தது. இஸ்லாமாபாத், கராச்சியில் இருக்கக்கூடிய லாகூர் மற்றும் சியாகோட் ஆகிய பகுதிகளில் ராணுவம் அதனுடைய தாக்குதலை தொடர்ந்து தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய 20 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் இமாஸ் தீவிரவாதிகளைப் போல, அமாஸை போல தாங்கள் தாக்குதலை நடத்திவிடலாம் என்கிற குறுகிய எண்ணத்தில் ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையில் தொடர்ந்து குண்டு மழைகளை பொய்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இரவு முழுவதுமே அவர்கள் அனுப்பிய அனைத்து ஏவுகணைகளையும் தொடர்ந்து வானிலேயே பாதுகாப்பு துறை சார்பாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு விமானியை சிறைபிடித்திருக்கிறார்கள். ஒரு விமானியுடைய நிலை என்ன ஆனது என்றே தெரியாத அளவிற்கு விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவத்தினுடைய பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த வீரர்கள். இந்தியாவின் மிக முக்கியமான விமானப்படை தளங்கள் ஒன்றான ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் என்கிற அந்த விமானப்படை தளத்தை அழைக்க பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்ட அந்த 20 ஏவுகணைகளையும் துல்லியமாக ஒவ்வொரு ஏவுகணைகளும் அந்த விளக்குகள் எரிவது போல வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொன்றாக வானிலேயே சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த கடுமையான காட்சிகளையும் இந்தியா தகுந்த நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறது. அனைத்து ராணுவ தளபதிகளும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய DGPக்கள், உள்துறையை சார்ந்த செயலாளர்கள், காவல்துறையை சேர்ந்த செயலாளர்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், அதே போன்று பஞ்சாப், அதே போன்று குஜராத், பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய டெல்லி போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இரவு முழுவதுமாக எப்படியெல்லாம் இந்த நேரத்திலே செயல்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து எச்சரிக்கையோடு கூடிய ஒரு உத்தரவை பாதுகாப்புத்துறை சார்பாகவும் உள்துறை சார்பாகவும் மத்திய ராணுவம், அதே போன்று தடைப்படை, கடற்படை போன்ற முப்படைகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் தரப்பிலே உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஸ்ரீ கங்காநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து ரெட் அலர்ட் அந்த மாவட்டத்தின் சார்பில் ஆட்சியர் அறிவித்திருந்தார். பஞ்சாப் மாநிலத்தில் கல்வி நிலையங்கள் அனைத்தையுமே மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாகிஸ்தான் முழுவதும் ஊரடங்கு பிறப்பித்ததாக அந்த அரசு தெரிவித்திருந்த போது கூட தர்மசாலாவில் அந்த IPL கிரிக்கெட் போட்டியும் ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த வீரர்கள் அனைவருமே, கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டார்கள்.
சிறப்பு ரயில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று ஜம்மு, பதன்கோட் மற்றும் உத்தம்பூர் ஆகிய இடங்களிலே இருக்கக்கூடிய ராணுவ நிலையங்களில் ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தானுடைய வம்சாவளியைச் சேர்ந்த ட்ரோன்கள் ஏராளமாக இந்தியாவை குறிவைத்து வந்தன. குறிப்பாக SOPS என்று சொல்லப்படுகின்ற அந்த இயக்கவியல் மற்றும் இயக்கவியல் அல்லாத திறன்களை பயன்படுத்தி அத்துக்கு விரைவாக நடுநிலையோடு உயிரிழப்புகள் அல்லாது உடனடியாக இந்தியா அதனை தடுத்து நிறுத்தியது. இந்தியா எப்போதுமே தனது இறையாண்மையை காக்கவும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை இரவு முழுவதுமாக நம்முடைய முப்படை வீரர்களும் பாகிஸ்தானுக்கு மீண்டும் மீண்டும் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூலமாக ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்களுடைய அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரிலே சர்வதேச எல்லையில் இருக்கக்கூடிய ஜம்மு மற்றும் பதான்கோட், உத்தம்பூர் ஆகிய ராணுவ நிலையங்களில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் குறிவைப்பதை அறிந்து அங்கு தொடர்ந்து அலர்ட் செய்யப்பட்டது. அங்கேயும் தொடர்ந்து அங்கு வந்த ட்ரோன்களையும் வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தரை நோக்கி வந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவ படையினர் வானிலேயே சுட்டு வீழ்த்தினார்கள். பாகிஸ்தான் முழுவதும் பல்வேறு இடங்களில் ட்ரோன் மழைகளாக இந்தியா தனது பதிலடியை கொடுத்து பாகிஸ்தானுக்கு பரிசு கொடுத்தது. இரவு முழுவதும் பாகிஸ்தான் நகரில் இருக்கக்கூடிய கராச்சி இந்திய ராணுவத்துடைய ஏவுகணை தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் திணறினார்கள். அதே போன்று கராச்சி துறைமுகத்திலே ஏவுகணை விழுந்து மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டதாக அங்கு இருக்கக்கூடிய மக்களும் பதறிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 10 ஏவுகணைகளை வீசி கராச்சி துறைமுகம் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை முன்னெடுத்தது. அதே போன்று பாகிஸ்தான் முழுவதுமாக ட்ரோன்களை கொண்டு இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. முசாபார் நகர் முழுவதுமே தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா இரவு பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஜம்மு, ராஜஸ்தான் மீது ட்ரோன்களை வீசிய பாகிஸ்தான் மீது ஏவுகணைகளை வீசி இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. அதே போன்று இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் காரணமாக விமான நிலைய சோதனைகளை கடுமையான ஒரு நிலைக்கு பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட நிறுவவும் இந்திய அரசு உத்தரவிட்டது. பாகிஸ்தான் எடுத்து வரக்கூடிய அனைத்து இந்தியா மீதான தாக்குதலுக்கும் தரமாரியான ஒரு எதிரடி தாக்குதலை கொடுத்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வான்படை மூலமாக ஆங்காங்கே பறந்து வந்த ட்ரோன்களுக்கும் ரேடார்களுக்கும் பாகிஸ்தானுடைய விமானங்களுக்கும் போர் விமானங்களுக்கும் முறியடித்து வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது. குறிப்பாக 3 பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் நடுவானிலேயே இரவு சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தானுடைய ராணுவம் இரவு நேரங்களில் தான் தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்தியா எதற்காக இந்த போரை முன்னெடுத்திருக்கிறது என்றால், காஷ்மீரிலே பஹல்காமிலே ஏப்ரல் 22ஆம் தேதி அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலிலே உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுடைய மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வன்மம் காரணமாகத்தான் இந்த பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்தே தீர்வோம், தீவிரவாதிகள் எங்கிருந்தாலும் ஒவ்வொருவராக தேடி பிடித்து வேட்டையாடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த போர் குறிப்பாக மக்கள் மீது தொடுக்காமல், ராணுவத்தின் மீது தொடுக்காமல், வழிபாட்டு தலங்கள் மீது தொடுக்காமல், மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே போரை தொடுக்காமல் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களுக்கு எங்கெல்லாம் அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் அவர்களுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் அதே போன்று பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் சரியான ஒரு பதிலடியை 9 இடங்களை தேர்வு செய்து பாகிஸ்தான் உள்ளே சென்று நாங்கள் வீரம் செறிந்தவர்கள், உங்களை போல கோழைத்தனமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நடத்த மாட்டோம் என்கிற ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இரவு முழுவதுமாக குண்டுமழை நடுவானிலே பெய்ததை அவர்கள் வானிலேயே சுட்டு வீழ்த்தி இருக்கிறது இந்திய வான்படை. அதே போன்று கடற்படையும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. போர் என்று வருகிற பொழுது கடல் மார்க்கமாக அதாவது நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், அதே போல போர் கப்பல்களாக இருக்கட்டும், அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக விக்ராந்த் போன்ற நம்முடைய போர் கப்பல்கள் 26 போர் கப்பல்கள் பாகிஸ்தானை நோக்கி அணிவகுத்து காத்திருக்கின்றன. அதே போன்று அக்னி, பிரம்மாஸ் போன்ற மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் கொண்ட ஏவுகணைகளையும் நம்மிடமே இருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானிடமும் சில அணு ஆயுதங்களை கொண்ட ஏவுகணைகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய ஏவுகணைகளை ஏவிவிட்டால் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமும் பாகிஸ்தான் இந்திய வரைபடத்தில் இல்லாத அளவிற்கு
உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இல்லாத அளவிற்கு 30 நிமிடங்களில் பாகிஸ்தானை சுக்குநூறாக்கிவிட முடியும். ஆனால் இந்தியா இறையாண்மை மிக்க நாடு, மக்கள் பாதுகாப்பிலே மக்கள் மீது போர் தொடுக்கக்கூடாது, அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்பதிலே இந்தியா ஒவ்வொரு கணமும் தன்னுடைய நகர்வுகளை நுண்ணிப்பாக முன்வைத்து வருகிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அப்பாவி மக்கள் மீது தனது அதிகாரத்தை, தனது கோர முகத்தை, தனது காட்டு மிராண்டித்தனமான முகத்தை, தனது கோழைத்தனமான முகத்தை, அப்பாவி மக்களுடைய ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அப்பாவி பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் என 16 அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம். ஒரு ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய வீரம் என்பது பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு இல்லை என்பதை இது காட்டி இருக்கிறது. தீவிரவாதிகள் அமைப்பிலே நம்முடைய தாக்குதலில் 100 அந்த தீவிரவாத குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை சார்பிலே நேற்று தெரிவிக்கப்பட்டது. அந்த 100 பேருக்கும் இறுதிச் சடங்கு நடத்தக்கூடிய நிகழ்விலே பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், ராணுவத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், பாகிஸ்தான் நிர்வாகமே அங்கு சென்று தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தானுடைய கொடியை போற்றி அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்கிறது. அப்படி என்றால் பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது என்பதை நேற்றைக்கு நம்முடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்திக்கிற போது புகைப்பட ஆதாரத்தோடு, வீடியோ ஆதாரத்தோடு பாகிஸ்தான் நிலையை பற்றி எடுத்துரைத்தார்கள். அதே போன்று உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய அரசு செயலாளர்கள், அதே போன்ற அமைச்சர்களை கூட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எதற்காக இந்த தாக்குதலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்கிற முழு விவரத்தையும் அவர்கள் வெளியிட்டு விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லியிலே எதற்காக இந்த தாக்குதல் நாம் நடத்த இருக்கிறோம், இந்த தாக்குதலை நாம் எப்படியெல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நேற்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவரெல்லாம் மிக விரிவாக எடுத்து பேசியிருக்கிறார்கள். சீனா வழங்கிய அதிநவீன போர் விமானத்தை பாகிஸ்தான் இந்தியா மீது பிறவைத்து விடலாம் என்ற ஒரு தப்பு கணக்கை போட்டு நேற்று அனுப்பியது. அந்த விமானமும் வான்வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டது. இந்தியா இதுவரை பாகிஸ்தான் அனுப்பிய அனைத்து ஏவுகணைகளையும் தடுத்து தற்போது வரை தொடர்ந்து அவர்களுடைய ரடார்களையும் ஏவுகணைகளையும் அதே போன்று வான்வழியாக வரக்கூடிய போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி வருகிறது. பஞ்சாப் மாநிலம் பதன்கோட்டிற்கு நுழைந்த பாகிஸ்தான் ராணுவ விமானமும் தொடர்ந்து இரவு சுட்டு வீழ்த்தப்பட்டது. குறிப்பாக பெஷாவர் நகர் முழுவதுமே இந்தியாவுடைய தாக்குதல் என்பது இரவு பயங்கரமாக இருந்தது என்றும் வெடிசத்தங்கள் அதிகமாக இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூறியதை பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானுடைய 6வது மிகப்பெரிய நகரமாக பெஷாவர் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நகரங்களை குறிவைத்து இந்தியா தனது தாக்குதலை நேற்று இரவு தொடர்ந்து நடத்தியது. விடிய விடிய பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தது. தொடர்ந்து மோதல் போக்கையும் அதே போன்று அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் அரசுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்த இந்தியா, அதே போல இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்களையும் இரவு சரியாக 11 மணிக்கு மேல் மூட வேண்டும் என்று திறக்கக்கூடாது என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமராக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப்பினுடைய வீட்டின் அருகேயே ஒரு ட்ரோனை அனுப்பி இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதே போன்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அந்த உயர்மட்ட அதிகாரிகளுடைய இல்லம் அருகே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதாவது நீங்கள் எங்கெங்கு இருக்கிறீர்கள், எங்கெங்கு பதுங்கி இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆளில்லா ட்ரோன்களை இந்தியா அனுப்பி தனது தாக்குதலை இரவு காண்பித்திருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானில் ராவல் பெண்டிங் என்கிற பகுதியிலே ராணுவ முகாம் அருகே இந்தியா தாக்குதல் நடத்தியது. ராணுவ முகாம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் ராணுவ வீரர்கள் அங்கே அச்சமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே போல் மூடுவதற்கு முன்பாகவே உயர் ராணுவ அதிகாரிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனி விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தது பாகிஸ்தானுடைய ராணுவ உயர் அதிகாரி அளவில் இருக்கக்கூடிய நபர்களை. அதே போன்று ஏறக்குறைய 25,000 பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஏனால் பாகிஸ்தான் அந்த அரசு மீதும் அந்த ராணுவத்தின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவ்வளவுதான் பாகிஸ்தானுடைய விவரம். இந்த பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட இந்தியா போன்ற வல்லரசு நாடுகளில் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறையாண்மை மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடாது, தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நாடுகள் தொடர்ந்து தீவிரவாதத்தை ஒழித்தே தீரும் என்பதில் மும்முரமாக இருக்கிறது. துருக்கியில் இருந்து நேற்று இரவு இவ்வளவு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அளவில் மிகப்பெரிய அசம்பாவிதங்களை பாகிஸ்தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த விமானங்களையும் அனுப்பவில்லை என்று சொல்லிய துருக்கி நேற்று இரவு
குறிப்பாக ஒரு விமானத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறது. அது தரையிறங்கி இருக்கிறது. எதற்காக இந்த விமானம் தரையிறக்கப்பட்டது, எதற்காக இங்கே அது வந்தது, அல்லது பாகிஸ்தானிலே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்த விமானம் வந்திருக்கிறதா, அவர்களை வாரி செல்வதற்காக வந்திருக்கிறதா, அல்லது எண்ணெய் போன்ற பெட்ரோல் போன்ற கச்சா எண்ணெய்களை கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறதா, அல்லது வீரர்களை அனுப்புவதற்காக இங்கு வந்திருக்கிறதா என்கிற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. பரபரப்பான சூழ்நிலையை தொடர்ந்து இரவு முழுவதுமாக பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி என்பது வரலாறு காணாத ஒரு பதிலடியாக இருந்திருக்கிறது. அதே போன்று அதிகாரிகள் மட்டத்திலே மிகப்பெரிய அந்த போர் நிலவரங்கள் குறித்து ஒவ்வொரு அசைவுகளையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டறிந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலும் மிக நுட்பமாக விளக்கப்பட்டது. பாகிஸ்தான் குவேட்டா நகரில் இந்தியா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக இரவு தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானுடைய 9வது மிகப்பெரிய நகரம் குவேட்டா நகரம் என்பதாகும். இந்தியாவுடைய ராணுவம் அந்த பகுதியில் தனது தாக்குதலை முன்வைத்திருக்கிறது. சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் தாக்குதலை இந்தியாவும் கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியா எல்லை பகுதியிலே போர்க்களமாக இரவு மாறியது. எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டுகள் சத்தமாகவே பாகிஸ்தான் தொடர்ந்து தன்னுடைய ரேடார்களையும் ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் அனுப்பி கொண்டிருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்த அனைத்தையும் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியது இந்தியா. எல்லைப்புற மாநிலங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தால் ஏவப்பட்ட தாக்குதலிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஆரன் சத்தங்கள் மூலமாக, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதியிலே தொடர்ந்து ஒலிபெருக்கல் மூலமாக ஒலி எழுப்பி பாதுகாப்பாக அந்த மக்கள் இருக்கவும் அச்சுறுத்தப்பட்டது. அதே போன்று அந்த மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படுத்தியது. போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அவாஸ் என்கிற AWACS என்கிற பதான்கோட் விமான நிலையத்திற்கு அருகே வந்த அந்த பாதுகாப்பை கண்காணிக்கக்கூடிய விமானத்தையும் நம்முடைய வான்படை சேர்ந்த வீரர்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். இந்தியா நினைத்தால் இரவோடு இரவாக பாகிஸ்தானை சூறையாடிவிட முடியும் என்பதை தொடர்ந்து அந்த பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை சேர்ந்தவர்களுக்கு, இராணுவத்துறை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு கராச்சியை இந்தியா தாக்கியது. தற்போது ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டு கால இடைவெளியில் தொடர்ந்து தற்போது மீண்டும் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கடற்படையும் இந்த களத்திலே இரவு தீவிரமாக இறங்கியது. 26 போர் கப்பல்களை கொண்டு தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டது. கராச்சி சீக்கிரையாக்கப்பட்டது. இந்தியாவினுடைய பாகிஸ்தான் இடையே ஆபரேஷன் சிந்தூர் என்கிற அந்த போர் தொடர்ந்து நடைபெறும் என்று நேற்றைக்கு தெரிவித்திருந்தார்கள். அது இரவு உச்சக்கட்டத்தை எட்டியது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் F-16 மற்றும் JF-17 என்கிற சொல்லக்கூடிய அந்த விமானங்கள் எல்லாம் நேற்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமானப்படை ஜெட் விமானம் மூலமாக இந்திய படையினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாகிஸ்தான் நகர் கராச்சியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய கடற்படையும் தொடர்ந்து தனது பதில் தாக்குதல் நடத்திருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த 3 நபர்கள் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக விமானத்தில் வருகிற போது சுட்டு வீழ்த்தப்பட்டு ஒரு விமானி சிறைபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மற்றொரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அந்த விமானி சிறைபிடிக்கப்பட்டாரா அல்லது இறந்தாரா அல்லது என்ன கதி ஆனார் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. தொடர்ந்து இந்த காஷ்மீருடைய நவ்சோரா ஜெட் அறை நோக்கி பாய்ந்து வந்த பாகிஸ்தானுடைய அந்த 2 ரக தோல் விமானங்களையும் அந்த ரேடார்களையும் இந்திய ராணுவம் வானிலேயே சுட்டு வீழ்த்தியது. தோல்விகளால் துவண்டு போக வேண்டிய பாகிஸ்தான் பசபசப்பு காட்டிக்கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய மலிவான அந்த ஏவுகணைகளை தொடர்ந்து அமாஸ் பாணியிலே அவர்கள் கையில் எடுத்தார்கள். மிகப்பெரிய தோல்வியை பாகிஸ்தான் இரவு சந்தித்தது. ஆனால் அந்த தோல்வியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தொடர்ந்து விமானங்களை அனுப்பியும் ரேடார்களை அனுப்பியும் ஏவுகணைகளை அனுப்பியும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. முதலில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அடுக்கடுக்காக வந்த அனைத்து ட்ரோன்களையும் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் நடுவானிலே வீழ்த்தப்பட்டது. அடுத்து ரேடார்கள் ஏவுகணைகளை அனுப்பியது. அதுவும் நடுவானிலே சுட்டு வீழ்த்தப்பட்டது. அடுத்து போர் விமானங்கள் அனுப்பப்பட்டன. 4க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் இரவு சுட்டு வீழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய குவாட்டா நகர் ட்ரோன் மூலமாக ரேடார் மூலமாக தனது தாக்குதலை இந்தியா தொடங்கியது. இதுவரை இந்தியா அனுப்பிய அந்த அனைத்து தாக்குதலும் வெற்றிகரமாக துல்லியமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரமாக கண்காணித்து அதனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள்.
பாகிஸ்தான் இரவு நேரங்களில் தேவையில்லாமல் இதுபோன்று ஒரு நடவடிக்கையில் எப்போதுமே இரவில் தான் பாகிஸ்தான் வீரர்களுக்கு வீரம் வரும் என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் எடுத்து காட்டுவார்கள். அதுபோலத்தான் நேற்றும் அவர்கள் பதிலடி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இரவு தொடங்கி அவர்கள் விடிய விடிய தங்களுடைய வீரத்தை காட்ட முயன்றார்கள். அவர்கள் வீரம் எல்லாம் முழுக்க முழுக்க மண்ணில் புதைக்கப்பட்டதாக, வானிலே சுக்குநூறாக்கப்பட்டதாக, வானிலே வீழ்த்தப்பட்டதாக நம்முடைய வீரம் செறிந்த இராணுவ வான்வழி பாதுகாப்பு வீரர்கள் துல்லியமாக தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கீழே துப்பாக்கி சூடு நடத்திய பாகிஸ்தான் வீரர்கள் மீது நம்முடைய வீரர்கள் துப்பாக்கி சூட்டின் மூலமாகவும் பீரங்கி தாக்குதல் மூலமாகவும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை வரலாற்றில் நாம் பார்த்திருக்கக்கூடிய சண்டை வேறு. 1971 நாம் நடத்திய போரின் போது துப்பாக்கி, டேங்கர்கள், பீரங்கி அந்த அளவிலேயே இருந்தது. அதே போன்று மிகப்பெரிய அளவில் கடல் சார்ந்த ஒரு போர் கருவிகளும் நாம் வைத்தில்லை. ஆனால் தற்போது முப்படைகளும் நம்மிடம் அதிநவீன கருவிகளோடு நாம் தயார் நிலையில் இருக்கிறோம். அதாவது காலையானாலும் சரி, மாலையானாலும் சரி, நண்பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, மழையானாலும் சரி, புயலானாலும் சரி, எந்த நேரத்தில் பாகிஸ்தான் தாக்க முற்பட்டாலும் சரியான பதிலை இந்தியா கொடுத்தே தீரும். தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டால் அதற்கான விலையை பாகிஸ்தான் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்தியா இரவு முழுவதுமாக விடிய விடிய பாகிஸ்தானுக்கு பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து தோல்வி பரிசுகளாக தோல்விகளை பெற்று கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் தொடர்ந்து சிறுபிள்ளைத்தனமாக பாகிஸ்தான் இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை மக்களை குறிவைத்து நடத்தக்கூடிய தனது கோரமான ஒரு முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஒருபோதும் நம் இந்தியா தலைக்கப் போவதில்லை. உச்சகட்ட பயத்தில் பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வருகிறது. அதே போன்று இந்தியாவுடைய கடற்படையை தாக்கி வரக்கூடிய நிலையிலே பிரம்மாண்டமான ஒரு விமானம் ஒன்று, சரக்கு விமானம் ஒன்று கராச்சியில் நாம் ஏற்கனவே இறங்கியது என்று குறிப்பிட்டோம். அப்ப துருக்கி எதற்காக பாகிஸ்தானுக்கு இந்த விமானம் அனுப்பியது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. துருக்கி ஏற்கனவே நாங்கள் எந்த விமானத்தையும் அனுப்பவில்லை என்று பயந்த துருக்கி இரவோடு இரவாக கராச்சி துறைமுகத்திற்கு ஒரு சரக்கு விமானத்தை எதற்காக அனுப்பியது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஜம்மு விமான நிலையம் தீவிரவாதிகள் தாக்கக்கூடும் என்பதால் தொடர்ந்து அங்கு NSG கமாண்டோ பாதுகாப்புகளை இந்திய பாதுகாப்புத்துறை சார்பிலே குவிக்கப்பட்டது. ஏனென்றால் தீவிரவாதிகள் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் இருக்கிறது. அது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அதனை எப்படியும் இவர்கள் இது போன்ற நாச வேலையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அங்கு NSG கமாண்டோக்கள் இரவு முழுவதுமாக குவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அமாஸ் பாணியிலே குண்டு மழைகளை பொய்ய போகிறோம் என்று அவர்கள் கூறிய அனைத்து அந்த குண்டு மழைகளும் வடுவானில் தகர்க்கப்பட்டு விடிய விடிய பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் விமான நிலையம் கமாண்டோக்களால் குவிக்கப்பட்டு இரவு முழுவதுமே அங்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டதை தணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜெய்சால்மரிலே ராணுவம் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முப்படை தளபதிகளோடு தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று பாகிஸ்தான் ராணுவம் குவைட்டாவில் இருந்து தப்பி ஓட்டம் பிடிக்கிற வகையிலே இந்தியாவினுடைய தாக்குதல் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட எதிர் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில்தான் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா இரவு முழுவதும் பதிலடி கொடுத்திருக்கிறது. பூஞ்ச் பகுதியிலே விடிய விடிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச் என்கிற பகுதியிலே இந்திய ராணுவம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட போது அந்த பகுதியில் தாக்குதல் நடத்த, மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே பல்வேறு இடங்களிலே தொடர்ந்து தாக்குதல் நடத்த, துப்பாக்கிச்சூடு நடத்த பாகிஸ்தான் முற்பட்ட போது அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்தியாவினுடைய தொடர் முப்படை தாக்குதலுடைய தொடர் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் திணறி வருவதை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியாவிடம் உனது வாளை ஆட்டாதே, சுக்குநூறாய் அதை அடித்து நொறுக்கி விடுவோம் என்று முப்படைகளும் எச்சரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.